அவருக்கு காலதாமதம் தான் பிரச்சனையே. இந்த கரூர் சம்பவத்துக்கும் காரணம் காலதாமதம் தான். அதனால ஒரு 41 உயிர் போச்சு. நீங்க சிபிஐ உங்களுக்கு வந்து சம்மன் 6ஆம் தேதியே கொடுத்துருங்க. 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுத்துருங்க. என்னைக்கு வந்து நேத்து நைட்டு கிளம்பி வந்தா என்னங்க, காலையில 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி 7 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி 10:30 மணிக்கு வந்து 11 மணிக்கு என்ன கணக்குன்ற உண்மையிலேயே சிபிஐ மதிக்கிறவங்க விசாரணையை வந்து நியாயமா நினைக்கணும். இப்படிலாம் முதல் நாளே போவாங்க. இன்னைக்கு கிளம்பி ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, சின்ன ஃப்ளைட்டு, கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டுன்னு வச்சுங்களேன், ஃபாகு பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து சின்ன ஏர்கிராஃப்ட்டுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கிளியரன்ஸ் கிடைக்காது. இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு இமெயில் அனுப்புறீங்க. சென்னை இப்போ இது டெல்லி போலீஸுக்கு ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், தாவேகா தரப்பில். என்னன்னு எனக்கு புரியல. டெல்லியில் சிபிஐக்கு சோனியா காந்தி போயிருக்காங்க, ராகுல் காந்தி போயிருக்காரு, அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கு சிபிஐ, எல்லா விதத்திலையும் நடந்திருக்கு. இவர் வர்றப்ப என்ன பாதுகாப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் அலம்பல் தேவையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் போறீங்க, எவ்வளோ பெரிய சம்பவம் இது, நீங்கள் அக்யூஸ்ட் ஆக போறீங்க, உங்கள் டீம் மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டாச்சு, ஏற்கனவே என்கொயரி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சத்தம் இல்லாமல் வந்துட்டு போவீங்களா? விசாரணைக்கு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் சிபிஐ விசாரணைங்கிறது உங்களுக்கு அசிங்கம். இந்த சம்பவத்தை நீங்கள் தவிர்த்துருக்கலாம், நீங்கள் தவிர்க்கல, நீங்கள் பண்ண தவறு நடந்துருச்சு. இதில் எதுக்கு அலம்பலுங்கிறேன் நான். அங்கே பாதுகாப்பு எங்களுக்குங்கிற தனி ஃப்ளைட்டு, அதில் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறது, இதையும் அரசியலா விஜய் பார்க்குறாரு. இது அவருக்கு மிகப்பெரிய மைனஸ். இது இவ்வளோ பேசுறவங்க நீங்க ஜனநாயகத்துக்கு பிரச்சனையை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ஒரு அறிக்கை கூட இல்லையே, என்னை வந்து பிஜேபி என்னை நசுக்க பார்க்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. நீங்க பயப்படுறீங்களே. நீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்றீங்க. என்ன எது சரியா இருக்காது? சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீசிங் டேட்டை ஃபைனல் பண்ணு. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி சென்சார் போர்டு உன்ட்ட சொல்லுது. நீ அதுக்கு பதில் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இப்படிப்பட்ட விஷயம்னா நீங்கள் டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிருக்கணும். ஃபைனல் பண்ணி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும். மேலே தவற வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ கொண்டாந்து டைப் பண்ணிட்டு 9ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், பொங்கலுக்கு படத்தை விடணும், சர்டிஃபிகேட்டை கொடுனா, இது யார் மேலே நீங்கள் வந்து யாரை கார்னர் பண்ணுறீங்க? சென்சார் போர்டை கார்னர் பண்ணி அதில் ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறீங்களா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தற்போது ஆஜராகியிருக்கிறார். பல எதிர்பார்ப்புகள், எப்படிப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும், எத்தனை மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்படும், என்ன கோணத்தில் விசாரிக்கப்படும் என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே வருகின்றது. தொடர்ந்து ஏற்கனவே தாவேகாவினுடைய முன்னணி நிர்வாகிகளை வந்து விசாரணைக்கு உள்ளாக்கினார்கள். பிறகு சென்னையில் அவர்களுடைய அந்த கேரவனையும் அந்த டிரைவரையும் வந்து விசாரணைக்கு உள்ளாக்குனாங்க. இப்போ இறுதியாக விஜயும் வந்து இப்போ ஆஜராயிட்டாரு. ஃபர்தரா என்ன சார் நடக்க போகுது? இல்லைப்பா, நீங்கள் ஆஜராயிட்டாரு. பட் இன்னைக்கும் அதாவது அவருக்கு பிரச்சனையே காலதாமதம் தான். புரியுதுங்களா? அவருக்கு காலதாமதம் தான் பிரச்சனையே. இப்போ கரூர் சம்பவத்துக்கும் காரணம் காலதாமதம் தான். அதனால ஒரு 41 உயிர் போச்சு. நீங்கள் சிபிஐ உங்களுக்கு வந்து சம்மன் 6ஆம் தேதியே கொடுத்துருங்க. 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுத்துருங்க. என்னைக்கு வந்து நேற்று நைட்டு கிளம்பி வந்தா என்னங்க, காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி 7 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி 10:30 மணிக்கு வந்து 11 மணிக்கு என்ன கணக்குன்றேன். இன்னைக்கு ஃபாகுங்க, டெல்லி ஏர்போர்ட்டும் ஃபாகு, சென்னையில இருந்தும் வந்து ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு தாமதம்ங்கிறான். சரி, இதுக்கு என்ன பிரச்சனை வரும்? இப்போ சப்போஸ் இன்னைக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுங்க, 12 மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு. அவர் இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாங்கிறது தான் ஒரு கேள்வி. விஜய் வேண்டுமென்றே செய்கிறாரா, இல்லை தெரிஞ்சு செய்கிறாரா, தெரியாம செய்கிறாரா? சொல்லுங்க பாப்போம். ஆல்ரெடி நமக்கு முன்பு வந்து அறிவிப்புப்படி அவர் ஞாயிறு கிளம்பி அவர் வந்து டெல்லியில முதல்ல ஒரு தனியார் ஹோட்டல்ல தங்கிட்டு பிறகு அவர் ஆஜராவாரு. நீங்க உண்மையிலேயே சிபிஐ மதிக்கிறவரு விசாரணையை வந்து நியாயமா நினைக்கணும். இப்படிலாம் முதல் நாளே போவாங்க.
இன்னைக்கு கிளம்பி ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, சின்ன ஃப்ளைட்டு, கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டுன்னு வச்சுங்களேன், ஃபாகு பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து சின்ன ஏர்கிராஃப்ட்டுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கிளியரன்ஸ் கிடைக்காது. இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அவருக்கு. இன்னைக்கு போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகிடும். இன்னைக்கு ஆக்சுவலாக போய் கரெக்டாக இறங்கி போனார். இது எதுக்கு அப்படிங்கிறேன் நான். சரி, அது எல்லாமே தான் அவர் வந்து தவிர்க்கணுன்றேன் நான். இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறுங்க விஜய்க்கு. இதெல்லாம் மாற்றவில்லை என்றால் அவருக்கு வந்து பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தான் முதல் முதல் பார்வையை அதை நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இன்னைக்கு பண்ணதே தவறுன்றேன் நான். ரெண்டாவது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு இமெயில் அனுப்புகிறீங்க. சென்னை இப்போ டெல்லி போலீஸுக்கு ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், தாவேக்கா தரப்பில். என்னன்னு எனக்கு புரியல. டெல்லியில் சிபிஐக்கு சோனியா காந்தி போயிருக்காங்க, ராகுல் காந்தி போயிருக்காரு, அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கு சிபிஐ, எல்லா விதத்திலையும் நடந்திருக்கு. இவர் வர்றப்ப என்ன பாதுகாப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அது அவங்க பார்த்துக்குவாங்கல்ல. ஏங்க, நீங்கள் வந்து ஒரு சம்மனுக்கு வரீங்க, அவ்வளோதான். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு யாராவது கேட்பாங்களாங்க? பொதுவாக கேட்குறேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், இல்லை ஒரு இதுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன்னு கேட்டால் நீங்கள் பாதுகாப்பு எனக்கு பண்ணி கொடுங்கன்னு நியாயம். நீங்கள் வந்திருக்கிறதே நீங்கள் என்கொயரிக்கு வரீங்க. என்கொயரிக்கு வர்றப்போ உங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு கேட்குறேன். நான் கூட புரியலையே. சரி, அப்படியே இருந்தாலும் அது டெல்லி போலீஸ் உடைய ஒரு முடிவு, அவங்களுடைய விஷயம். அது அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே தமிழ்நாடு போலீஸில் இல்லை, பயப்பட வேணாம்ல. கரூர் போலீஸ் கிடையாதுல்ல அங்கே. புரிதல்ல கேம். எதனா கரூர் போலீஸா இருக்கு அங்கே இருந்துச்சா என்ன இருக்குதாண்ணா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ரைட்டு. தமிழ்நாடு போலீஸ்லாம் நம்பிக்கை கிடையாது, டெல்லி போலீஸ்லேயும் நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. நாங்கள் வர்றோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? நாளை பின்ன ஏதாவது அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு ஏதாவது சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, அப்புறம் ஏன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் டெல்லி காவல்துறை வருது, அமித்ஷாவை சொல்ல முடியாதுல்ல. அது இல்லை, அதுதான் சொல்றேன். இது வந்து இதெல்லாம் அலம்பல் தேவையான்னு கேட்குறேன் நான். நீங்கள் போறீங்க, எவ்வளோ பெரிய சம்பவம் இது. நீங்கள் அக்யூஸ்ட் ஆக போறீங்க. உங்கள் டீம் மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டாச்சு, ஏற்கனவே என்கொயரி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சத்தம் இல்லாமல் வந்துட்டு போவீங்களா? அதுதானங்க நல்லா இருக்கும். நீங்கள் நீங்கள் விசாரணைக்கு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் சிபிஐ விசாரணைங்கிறது உங்களுக்கு அசிங்கம். இந்த சம்பவத்தை நீங்கள் தவிர்த்துருக்கலாம், நீங்கள் தவிர்க்கல, நீங்கள் பண்ண தவறு நடந்துருச்சு. இதில் எதுக்கு அலம்பலுங்கிறேன் நான். அங்கே பாதுகாப்பு எங்களுக்குங்கிற தனி ஃப்ளைட்டு, அதில் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறது, இதையும் அரசியலாக விஜய் பார்க்குறாரு. இது அவருக்கு மிகப்பெரிய மைனஸ். இது நீங்கள் இவ்வளோ பேசுகிறவங்க, நீங்கள் ஜனநாயகத்துக்கு பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. ஒரு அறிக்கை கூட இல்லையே, என்னை வந்து பிஜேபி என்னை நசுக்க பார்க்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. நீங்கள் பயப்படுறீங்களே. சரி, ரைட். அது இந்த விஷயம். என்கொயரியில் என்ன ஆகும்? என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக 2 அல்லது 3 நாட்கள் கண்டிப்பாக என்கொயரி இருக்கும் வைக்கும். அதில் ஒன்றும் மாற்றங்கிறது கிடையாது. உடனே எல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஃப்ளைட் போட்டாரு ஈவினிங்கே 7 o'clock போகிறது. இன்னொரு நாள் இருந்தானே ஆகணும், இருக்க சொன்னால் இருந்தானே ஆகணும். என்னை பொறுத்தவரை மினிமம் 3 நாட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட எல்லா கட்டத்திலையும் என்கொயரியை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 40 கேள்விகள்னு வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு 200 கேள்வியாவது அவர்கிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் மாற்றமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து நாமக்கல் டு கரூர் நடந்த சம்பவத்தை போலீஸ் என்ன செஞ்சிச்சு, மாவட்ட நிர்வாகம், உங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணை, கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் சாட்சிகள் கொடுத்த தகவல்கள் விசாரணை, இப்போ உங்கள் டிரைவர் சொன்ன தகவல்கள், இப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 200 கேள்விகள் இருக்கும். மாற்றமே இல்லை. அந்த 200 கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லி தான் ஆகும். மினிமம் 2 days கண்டிப்பாக அவருக்கு விசாரணை இருக்கும். இந்த விசாரணையில் அவர் அதாவது சொன்னார், அவங்கள வந்து ப்ராப்பராக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எஃப்ஐஆர் போடலாங்கிறது தான் சிபிஐயோடைய ஒரு முடிவாக இருக்குது. இதில் இந்த விஷயத்தில் அவரதும் தான் A1, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஸோ அவருக்கு வந்து விசாரிச்சுட்டு இல்லைன்னா அது வந்து ப்ரொசீஜரே இருக்காது. விசாரிக்காமல் நீங்கள் எஃப்ஐஆர் போட முடியாதுல்ல. உங்களை குற்றச்சாட்டு உங்களை பற்றி நிறைய சொல்கிறாங்க, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? மாவட்ட நிர்வாகம் சொன்னதாக இருக்கட்டும், இல்லையா உங்களுக்கு 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிப்பாட்ட சொல்லியிருக்காங்களே, நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே,
அதை நீங்கள் தவிர்த்திருந்தீங்கன்னா அந்த சம்பவமே நடந்திருக்காதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். 7 மணி நேரம் 8 மணி நேரம் லேட்டு ஏன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்களே தண்ணி பாட்டில் தூக்கி போடுறீங்க, தண்ணி கேட்டுறாங்க கீழே இருந்து, நீங்கள் போடுறீங்க, மயக்கமாகுது, 2-3 ஆம்புலன்ஸ் போகுது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஏன் போனீங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல, அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு இருக்குது, அது பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை மினிமம் 2 நாட்கள், அதுவும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலே இருக்கும் வாய்ப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் என்னென்னா, அந்த ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட 3 பேரும் கூட யார் வந்திருக்காங்க, யார் யார், ஒரு நிர்மல்குமார், யாதவ அர்ஜுன், புஷி ஆனந்த் கூடயே அவங்களும் வந்திருக்கிறாங்க, டெல்லி வந்திருக்கிறாங்க. இந்த தலைவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஏதாவது உதவி பண்ணுறதுக்காக போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்கள வச்சுட்டு விசாரிக்க போகிறது இல்லை, சொல்கிறேன் நான். இப்போ பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விசாரணை ஜனநாயகனுக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த முட்டுக்கட்டைகள், இவைகளெல்லாம் வந்து பாஜக ஒரு பிளான், அழகான ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்றாங்க. இப்போ எங்களுக்கு எதிரான ஒரு சக்தியா தாவேகா தான் உருவெடுத்து வருது, திமுக இல்ல. அப்படின்ற மாதிரி ஒரு பொதுமக்கள் மத்தியில கொண்டு வர்றாங்க. ஸோ இதன் மூலியமாக ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் எல்லாம் டிவிகேவுக்கு போகும். டிஎம்கேவுக்கு போறத வந்து கணிசமா பிரிப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து பிஜேபி பக்காவா செய்யுதுங்கிற அ ஒரு விஷயம் சொல்றாங்களே, இது உடன்படுறீங்களா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. நான் என்னை பொறுத்தவரை இந்த சம்பவத்தில் அவரை வந்து சிபிஐலாம் வலுக்கட்டாயமெல்லாம் அவளை உள்ளே சேர்க்கலாம் முடியாது. இதில் வந்து அக்யூஸ்டே அவர் தான், அவங்க ஆட்கள் தான் செய்த தவறுக்கு தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால் இதில் சிபிஐ ஏதாவது வேணுனே பண்ணுதா அப்படின்னா இல்லை. இது வந்து நியாயமான ஒரு விசாரணையாக தான் நான் பார்க்குறேன். இது 2வது ஜனநாயகன் விஷயத்தில் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே அவங்க ஜட்ஜுக்கு கேட்ட ஒரு கேள்வி, அருமையான கேள்வி, சீஃப் ஜஸ்டிஸ் கேட்ட கேள்வி, நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறியோ, என்ன எது சரியாக இருக்கக்கூடாது? சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸிங் டேட்டை ஃபைனல் பண்ணு. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி சென்சார் போர்டு அவன்கிட்ட சொல்லுது. நீ அதுக்கு பதில் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இப்படிப்பட்ட விஷயம்னா நீங்கள் டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிருக்கணும். ஃபைனல் பண்ணி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும். நீ உங்கள் மேலே தவற வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ கொண்டாந்து டைட் பண்ணிட்டு 9ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், பொங்கலுக்கு படத்தை விடணும், சர்டிஃபிகேட்டை கொடுன்னா, இது யார் மேலே நீங்கள் வந்து யாரை கார்னர் பண்ணுறீங்க? சென்சார் போர்டை கார்னர் பண்ணி அதில் ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதான் எனக்கு கோர்ட்டுடைய கேள்வி. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயங்களில் அவர் விஜய் தான் அது எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்குறாரு நான் நினைக்கிறேன். 2வது விஜய்க்கு பெரிய நெருக்கடி காங்கிரஸ் தான். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம என்ன, நீங்கள் வந்து பிஜேபி வந்து இவர் எதிரி மாதிரி காட்டி ஓட்டெல்லாம் மாற்றுறதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் எனக்கு என்னமோ அது ஒரு ஜீபூம்பு கதை மாதிரி தெரியுது. இல்லை இல்லை இல்லை, இதில் வந்து ஆரம்ப காலத்திலேயே வந்து காங்கிரஸுடைய ஒரு நண்பனாகவும் காங்கிரஸுடைய தோழனாகவும் தன்னை வந்து வெளியே காட்டுகிறார் விஜய். நம்மளுக்கு எதிரிக்கு நண்பன் நீ சொல்கிறப்ப நான் உன்னை எப்படி விடுவாங்க? அரசியல் ரீதி அவங்க எப்படி வளர விடுவாங்க பிஜேபி? நீ காங்கிரஸோட தோழன்கிற ஒரே பார்வைக்காக திமுகவுக்கு தொடர்ந்து இடி ஐடி அப்படின்னு அடித்து நவுத்துறது இல்லை பிஜேபி. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே உள்ள நுழையிறப்பே நீங்கள் நான் காங்கிரஸோட ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு, ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு தலைவராக இருக்கிறப்ப நீ காங்கிரஸுடைய வளர்ச்சிக்கு நீ கட்சி ஆரம்பிச்சியன்னு நினைச்சா எப்படி பிஜேபி உங்களை விடுன்றேன் நான். அதுதான் அரசியல். அரசியல் அடிக்கிறது பிஜேபி அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். அது விஜய் தாங்கி தான் ஆகணும். காரணம் என்னன்னா காங்கிரஸ் தான், காங்கிரஸுடைய கள்ள உறவு, அப்படிதான் நான் சொல்லணும். கள்ள உறவு காங்கிரஸ் பிஜேபி டாலரேட் பண்ணாது. அதன் வெளிப்பாடு தான் அவருக்கு வந்து இந்த பெரிய நெருக்கடியாக நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த தமிழக 2026 தேர்தலில் அவருக்கு ஒரு பெருசாக இருக்காது. இதில் நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி யாருமே போலே. அவரோட பெரிய கூட்டணியை அவர் ரெடி பண்ணிட்டாரா? நான் இல்லையே, இன்ன வரைக்கும் யாருமே இது யார் ஃபைனல் ஆகலையே அவருக்கு. ஸோ அதனால் பெரிய தாக்கத்தை அவரால் 2026 ஏற்படுத்துவாரான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு ஃபோர்ஸாக இருப்பார், அவ்வளோதான். அதனால் அதுக்காக பிஜேபி இதெல்லாம் பிளான் பண்ணுதானா அது வந்து ஒரு வேடிக்கையாகவும் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனால் கண்டிப்பாக நெருக்கடியை கொடுக்கும் பிஜேபி. அடுத்தடுத்து இன்னும் நிறைய நெருக்கடியை கொடுக்கும். அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் விசாரணைக்கு உள்ளாயிருக்காரு விஜய் அவர்கள். இப்போ 4 பேர் ஏற்கனவே விசாரணைக்கு அ விசாரணை பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப இவர பண்ணியிருக்காங்க. இப்ப இவர பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இப்போ முடிந்த தருவாயில வந்து இப்ப அடுத்தபடியா சார்ஜ் ஷீட்டுக்கு உண்டான அந்த ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுமா? ஆமாம், அதேபோல ஆமாம், அந்த கண்டிப்பாக. அறிக்கையை வந்து டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்தில் வந்து சிபிஐ தாக்கல் செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஐக்கியம் அடுத்தது சார்ஜ் ஷீட் கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதனால மாற்றம் இல்லை. ஃபைனலு விஜயை முடிச்சதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. அட்லீஸ்ட் இடைக்கால குற்றப்பத்திரிக்கையாக தாக்கல் பண்ணிடுவாங்க இமிடியேட்டாக. ஏன்னா அப்போ பண்ணால் தான் கரெக்டாக ட்ரையல் ஆரம்பிக்க முடியும்ல கேஸு. ஸோ அதனால் மாற்றம் இல்லை. விஜய் அதுக்காக தான் வச்சுருக்கிறாங்க. விஜய் பேசி விஜய்கிட்ட அந்த என்கொயரி எதாவது சொன்னால் அவருக்கு மினிமம் 180லேருந்து 200 கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வாரத்துக்குள்ளே இந்த இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. எப்படின்னா ட்ரையல் ஆரம்பிச்சிடும்னு வச்சுங்களேன். அதெல்லாம் மாற்றம் இல்லை. என்னை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை சரியான பாதையில் அவர் சொன்ன மாதிரி நீதி வெல்லும். அதில் உள்ள மாற்றம் இல்லை. சரியான பாதையில் தான் சிபிஐ விசாரணை போய்கொண்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ ஜனநாயகன் ஷூட்டிங் சம்பந்தமாக நிச்சயமா அவர்கிட்ட வந்து விசாரணையில கேட்கப்படும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ அப்போ நீங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. உங்க படத்துக்கு நாங்க வந்து ரிப்போர்ட் அடிச்சிருவோம். இந்த மாதிரி நீங்க அப்பட்டமா ஒரு உங்களுடைய சுய லாபத்துக்காக, நீங்க உங்களுடைய விளம்பரத்துக்காக நீங்க வந்து 41 பேரை வந்து நீங்க காவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் இந்த படத்தை வைத்து விஜய்க்கு செக் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 500 கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. என்னை பொறுத்தவரை ஷூட்டிங் எடுத்தது உண்மை. ஷூட்டிங் காட்சிகள்லாம் அதில் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த சம்பவம் நடந்தது பிறகு சுதாரிக்காமையா இருப்பாரு. சில காட்சிகள் வேணா வச்சுக்கலாமே ஒழிய அதில் கரூரில் இருக்கிற மாதிரியோ வேறு எங்கேயாவது அந்த க்ரௌடு மாதிரி அவர் காட்டினார்னா அவருக்கு பெரிய மைனஸாக இருக்கும். பட் அந்த நிகழ்ச்சிகள் அந்த அந்த காட்சிகளை வந்து நீக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளை சிபிஐ கேட்கும். ஜனநாயகத்துக்கு நடத்தப்பட்ட ஷூட்டிங்க்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கும். கேரவனில் இருந்த அந்த மினி இது என்னென்ன கண்ட்ரோல் ரூம் வச்சுருந்துருக்குறாங்க. கண்ட்ரோல் ரூம் இருந்திருக்கு கேரவனில். ஸோ இந்த கண்ட்ரோல் ரூம் விஷயங்கள் இதெல்லாம் கேட்கும். அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. பட் இந்த காட்சிகளை பயன்படுத்தி இருந்தால் அதுக்கு இன்னும் பெரிய நெருக்கடி தான் அவருக்கு. பட் காட்சிகள் பயன்படுத்தப்பட்ட மாதிரி தெரியல. தெரிஞ்சிருந்தா அதுக்கு சொல்லி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்பயே சென்சார் போர்டு வந்து கண்டிப்பாக அப்பயே அதை கேட்டிருப்போம். காரணம்னா அது 41 பேர் இறந்த சம்பவம். அது சாதாரண ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது அவருடைய நிகழ்ச்சியை அது பயன்படுத்திக்கலாம். அதை ஒன்று யாரும் காப்பிரைட்ஸு அவர்கிட்ட போய் கேட்க போகிறதில்ல, வேறு யாரும் கிளைம் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் சம்பவம் நடந்துச்சு. இப்போ வந்து கிரிமினல் கேஸ் ஆகி சிபிஐ விசாரணையில் இருக்கிறதுனால அந்த கரூர் செல்வபுரம் நடந்த சம்பவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சேர்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு இறுதியான ஒரு கேள்வி சார். நீங்க நம்ம சேனல்ல நீங்க கடந்த பேட்டியில ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க. அம்மையார் சசிகலாவை எப்படி பாஜக வந்து தூக்குனாங்களோ, ஏன்னா அவங்க அந்த மேயர் வந்து தலைமை ஏற்றுறாங்க அப்படின்னா ஒரு வெற்றிடம் வந்து தமிழகத்தில் இருக்காது. அதே சமயம் அவங்க ஆன்டி மோடி கான வேலைகளை செஞ்சிருவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி கால்ன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சராக கூட அவங்கள பதவி இருக்க விடாம ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அலைக்கழிக்க வச்சு பிறகு அவங்கள எப்படி சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அவ்வளோ உடனே வெட்டிக்கிட்டு வந்து அவங்க உள்ள போனாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதே சேம் விஜய் அவர்கள் வந்து எப்படி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுக்க வேண்டிய காங்கிரஸுக்கு வந்து இவர் எப்படி பேரத்தை ஏற்றி விடுறாரோ காங்கிரஸை, அதே போல தொடர்ந்து அவர் ஆன்டி மோடியா வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 கேண்டிடேட் போடாம சிஏஏக்கு எதிரான ஒரு அறிக்கையை விட்டாரோ, இவைகள் எல்லாம் ஒரு கூறுகளாக சொல்லப்படுது. அப்போ அம்மையார் சசிகலாவை எப்படி கைது செய்து அவர்களை முடக்கினார்களோ அதே ஃபார்முலாவோட விஜயையும் வந்து முடக்குவதற்கான ஒரு சாத்தியங்கள் இருக்கா அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு? இன்னொரு செய்தி தான் சொன்னேன். காங்கிரஸால் பாதிக்கப்படுறார் விஜய். அதனால மாற்று கருத்தே கிடையாது. சசிகலா வந்து என்ன பண்றாங்க, எப்பயுமே ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா நட்புங்கிறதா கூட்டணி கிடையாது பிஜேபியோட அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாங்க. உறவு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். பட் அரசியல் ரீதியாக அவங்களுக்கும் எனக்கு எந்த டச் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஜெயலலிதாவுடைய
கடைசி காலம் வரைக்கும் அவங்க அதில் தெளிவாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் நடந்த சில சம்பவங்கள், கசப்பான விஷயங்கள், அந்த இதெல்லாம் அவங்க அன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க தெளிவாக இருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறாங்க, சசிகலா அவங்க வந்து முதல்வர் ஆகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, தேசிய கட்சின்னு வரப்போ காங்கிரஸோட நம்ம நட்பு வச்சுக்கலாங்கிறதுனால தனது கணவர் நடராஜன் மூலம் ராகுல் காந்தியை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகும்போது தான் பிஜேபி முடிவு பண்ணுது, சசிகலா அதிமுக தலைமைக்கு வந்தாங்கன்னா அதிமுகங்கிறது நம்ம கையை விட்டு போயிடும், கண்டிப்பாக காங்கிரஸோட ஒரு பெரிய நட்பு வந்துடும், வந்து சூழ்நிலை சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சசிகலாவை கட் பண்ணுறாங்க. சசிகலாவுக்கு 2 நாள்லேயே ஒரு தீர்ப்பு, ஆண்டாண்டு காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த தீர்ப்பு 2 நாளில் வந்துச்சு. இல்லை, அது 2 நாளில் தீர்க்கப்பட்டு ஒரு பரப்பன அக்ரகாரத்தில் அடைக்கப்பட்டார்னு வச்சுக்கங்களேன். இதே நிலை தான் இன்னைக்கு வந்து விஜய்க்கு, இதே பார்வையில் தான் விஜயும் பார்க்குது பிஜேபி. விஜய் வந்தால் காங்கிரஸ் பலம் தமிழ்நாட்டில் இருக்கும். ஏற்கனவே திமுகவுக்கு அந்த எச்சரிக்கையே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பிஜேபி காங்கிரஸை கழட்டி விட, உனக்கே தேவையில்லாத வேலைன்னு தான் கழட்டி விடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் பிஜேபி எவ்வளோ பிரச்சனை, இது திமுகவுக்கு தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதுகில் சுமத்துறதை இன்னும் இறக்கி விடலை காங்கிரஸை. ஆனால் விஜய் வந்துட்டா விடவே கூடாது. காரணம்னா மாற்று சக்தி ஒன்று வரப்போகுது தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு. திமுக கழட்டி விட்டாலும் விஜய் காங்கிரஸை தூக்குறதுக்கு விஜய் வராருங்கிறத பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு, விடக்கூடாது விஜயை. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த நெருக்கடியெல்லாம் தொடருது. எதிர்பார்த்த ஒன்று தான், அதை விஜய் வந்து சமாளித்து தான் ஆக வேண்டும். என்ன காரணம்னா, இன்னும் 4 வருஷம் இருக்குது பிஜேபி கவர்மெண்ட். கண்டிப்பாக இனிமேல் உங்களை பெருசாக அரசியல் ரீதியாக உங்களை வளர விடாது பிஜேபி. இன்னும் பல நெருக்கடிகளை அவர் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் அவர் அரசு. அப்படிதான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், இந்த சிபிஐ அலுவலகத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார் திரு விஜய். எப்படிப்பட்ட விசாரணை போக இருக்கிறது? 3 நாட்களாவது இந்த விசாரணை என்பது நீடிக்கும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறீர்கள். சார்ஜ் ஷீட்டு போட போகிறாங்க, அதுக்கடுத்து அந்த ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான போக போகிறதுன்ற ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம தெளிவாக இன்னொரு டிஸ்கஷனில் நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை பகிர்ந்து. நன்றி.